ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நியூ சிலபஸில் அதிகமாக இலக்கணம் ரிலேட்டடாக கொஷின் கேட்குறாங்க. 85 கொஷின். தென் இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல 15 கொஷின் தான் கேட்குறாங்க. இதை பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி இலக்கணம் எந்த கொஷின் பேப்பர்லாம் அதிகமாக இருக்கும் அந்த கொஷின் பேப்பர் சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். மொத்தமாக இதில் 50 கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 17 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். இன்றைக்கி 18வது கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ண போகிறோம். தென் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம அலகு 1 நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அலகு 1ல் எழுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சொல்ல வேர்ச்சொல் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழுக்கு வீடியோஸ் வரும். தென் அடுத்து ஜிஎஸ்க்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வரும். இதெல்லாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் தரேன். அதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸாக இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலில் எதனா டெஸ்ட் அப்டேட் பண்ணாலும் அந்த டெஸ்ட் டேட் அண்ட் டைம் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம சேனலில். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பொருந்தா இணையை சுட்டுக. பொருந்தா இணையை சுட்டுக. நொச்சி பச்சை கலர் சொல்லியிருக்காங்க. நொச்சிப்பூ பச்சை கலர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பொருந்தாத இணை. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும். இதில் நொச்சிப்பூக்கு பச்சை நிறம் சொல்லியிருக்கிறது தவறானது. வெற்றிப்பூக்கு சிவப்பு நிறம், உழிஞ்சை பூக்கு மஞ்சள் நிறம், தும்பைப்பூக்கு வெள்ளை நிறம். நம்ம தும்பைப்பூலாம் நம்ம வயல் வரப்புகளே நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. தும்பப்பூ கலர்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூய நிறமாக இருக்கும். இந்த வெற்றிப்பூ, உழிஞ்சை பூலாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நான் இந்த பூக்கள்லே தும்பைப்பூ மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுபோல் ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும். நொச்சிப்பூக்கு பச்சை கலர்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. அடுத்து பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு, உண். இதெல்லாம் மரபுகள். ஓகேங்களா? சோறு, உண். வழுவு சொல் திருத்தி எழுது. தலகாணி. இதை நம்ம தலையணைன்னு சொல்லணும். தலகாணி என்பதை தலையணைன்னு சொல்லணும். அடுத்து சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுக. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சந்திப்பிழைக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது கசதபமுன் வல்லினம் மிகும். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சந்திப்பிழை உங்களுக்கு மார்க் அடிச்சிடலான்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. இங்கே பாருங்கள், இப்பு, இங்கே இப்பு, இங்கே இக்கு. கச பா, இதுக்கு முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கா? கூ என்பது காவோட வரிசை, பே என்பது பாவோட வரிசை. இதற்கு முன்னாடி எல்லாமே வல்லினம் மிகும் என்பது ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திப்பிழை இல்லாமல் அதற்கான மார்க் அடிச்சிடலாம். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர். வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. பா என்பது கசதப வரிசையில் வருதுங்களா? அதுக்கு முன்னாடி வல்லினம் மிக வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா கேற்ப கா வரிசையில் வந்திருக்கு கே. அப்போது அதற்கு முன்னாடி வல்லினம் மிக வேண்டும். இதுபோல் இந்த 2 இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. மீது எல்லாமே செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்திருக்கும், ஒரு இடத்துல வராமல் வந்திருக்கும். இதில் கரெக்டாக கொடுத்துருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னு நம்ம கொஷின் அமைக்கணும். அடுத்து செங்கோல், இதன் எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. செங்கோல், இதன் எதிர்ச்சொல் கொடுங்கோல். செங்கோல், இதன் எதிர்ச்சொல் கொடுங்கோல். அடுத்து ஒருத்தார், எதிர்ச்சொல் தருக. ஒருத்தார், எதிர்ச்சொல் தருக. பொறுத்தவர். ஒருத்தார், எதிர்ச்சொல் பொறுத்தவர். பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும்ல புரிசைனா மதில், புழைனா சாளரம், நியமம்னா அங்காடி, இங்கே மாகால்னா கடல்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. அலைகடல், செந்தாமரை, இன்சொல், கடுங்கதிர். இது எல்லாமே பண்பு தொகையில் வரும். அலைக்கடல் என்பது வினை தொகையில் வரும். அப்போ பொருந்தா சொல் பார்த்திங்கன்னா
டி தான். செந்தாமரை செம்மை ப்ளஸ் தாமரைன்னு பிரிக்கலாமா? கடுங்கதிர் கடுமை ப்ளஸ் கதிர்னு பிரிக்கலாம். இன்சொல் இனிமை ப்ளஸ் சொல்லுன்னு பிரிக்கலாம். அலைக்கடல் வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகையில் வரும். ஓகேங்களா? இது மீதி எல்லாம் பண்பு தொகை, இது மட்டும் வினைத்தொகை. அப்போ பொருந்தாச்சொல் டி ஆப்ஷன். இது போல் ஒவ்வொன்று பொருந்தாததில் எதை பேஸ் பண்ணி பொருந்தாது கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. ரிவாலிசம் மீட்டுருவாக்கம். தமிழ்ச்சொல் அறிவோம். இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொல் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். 6th to 12th வரைக்கும் இருக்கிற கலைச்சொல் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கிராஃப்ட்னா செதுக்கி. இப்போது இவ்வளோ பெருசாக ஒரு பக்கத்தில் எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை டிராயிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு இது எல்லாமே தேவையில்லை. இந்த சின்ன இடம் மட்டும் போதும் அப்படின்னா இதை நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு ஃபோட்டோவை வந்து பின்னாடி பேக்ரவுண்டு வேண்டானா கட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். அதுதான் வந்து கிராஃப்ட். அடுத்து கான் இச்சொற்களின் ஒலி வேறுபாடு அறிந்து எழுதுக. சின்ன எண் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பெரிய எண் கொடுத்துருக்காங்க. இது மயங்கோலி பிழைகளில் வரும். சின்ன எண் வந்தால் கான்னா காடு, காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். இந்த கான் என்பது காடு, பார்த்தான் என்பது கான். ஓகேங்களா? அடுத்து ஹரி என்னும் சொல் குறிக்கும் இணையாது. ஹரினா திருமால், ஹரினா அறிந்து கொள். ஹரினா திருமால், சின்னரி வந்தா திருமால், பெரியரி வந்தா அறிந்து கொள். அடுத்து கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. கை ஒழுக்கம். பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. பே மேகம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி. இதை நம்ம கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். மழை பெய்யாததுனால மக்கள் வருந்தி இதை நம்ம பாடல் பாடுறாங்க வான்மேகத்தை பார்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாடல் வரிகளில் வரும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் பரணி. இது மூணுத்தையுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகாது. பி ஆப்ஷன் மட்டும்தான் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது அகர வரிசையில் உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். அதிலே வந்து காங்காச்சா வரிசையை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரிசை ஃபார்ம் பண்ணி எழுதணும். டி மட்டும் தான் அதில் சரின்னு கொடுத்துருக்காங்க. கா வரிசை, அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே காக்கா வரிசை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா கா, கீ, கூ, கே, கை இந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. கிழக்குக்கு அப்புறம் தான் சின்ன கீக்கு அப்புறம் தான் பெரிய கீ வரும். சின்ன கூக்கு அப்புறம் தான் இந்த கூ கொடுக்கல, இந்த கேவும் கொடுக்கல, இந்த கேவும் கொடுக்கல. டைரெக்டாக கோக்கு போயிட்டாங்க. கோலம் லாஸ்ட்டாக கௌதாரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதணும். அடுத்து சரியான அகரவரிசை சொற்களை சீர் செய்க. 1, 3. ஓகேங்களா? திறன் பேசி, துறைமுகம், தெருக்கூத்து. தா வரிசை கொடுத்துருக்காங்க. தாத்தா, தீ அந்த வரிசை. ஓகேங்களா? தி, தூ, தே, தை, தோ, தௌ. ஓகேங்களா? அந்த வரிசையில் வந்து 1வது கரெக்டு, அடுத்து 3வதும் கரெக்டு. இதில் இது தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு முன்னீர் வரணும், அப்புறம் மூதூர் வரணும், லாஸ்ட்டாக தான் மென்பொருள் வரணும். ஓகேங்களா? அடுத்து நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் பாரதியார். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பர். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இது வியங்கோல் வினைமுற்று. போ என்ற கட்டளை தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. இதில் தொழிற்பெயர் செப்பல் கரெக்டு. அடுத்து வினை தொகை காய்மணி கரெக்டு. உவமை தொகை வந்து மலர்கை வரணும். ஓகேங்களா? வேற்றுமை தொகை இங்கே மூதுன்னு கொடுத்துருக்காங்க, அது இல்லை. அப்போது 1, 2 மட்டுமே கரெக்டு. அடுத்து 25வது வினா. விடைக்கேற்ற வினா அமைக்கணும். இயல்பு வழக்கா தகுதி வழக்கு என இருவகைப்படும். இப்போது நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதற்கான கொஷின் ஃபார்ம் பண்ணணும்.
இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ கொஷின் வந்து வழக்கின் வகைகள் யாவைன்னு நம்ம கேட்கணும். அடுத்து 26வது வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிக உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூலகம் அதிகமுள்ள நூலகம் எது? அடுத்து 27வது வினா, எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள் எப்படின்னா, சமைப்பது தாழ்வா, இது வந்து வினா வாக்கியம். சமைப்பது தாழ்வில்லை, எவ்வகை, இது சமைப்பது தாழ்வா, இது வினா வாக்கியம். சமைப்பது தாழ்வில்லை, இது வந்து செய்தி வாக்கியம். அடுத்து கீழ் வருவனவற்றில் பிறவினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான். செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான்னா அது தன்வினையில் வந்திருக்கும். செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான்னு வந்திருக்கு, இது பிறவினையில் முடியும். அடுத்து முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை. இங்கே முத்தமிழ் மெத்த. எதுகைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மோனை எதுகைனா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதற்கான சரியான ஆன்சர் தெரியும். மோனைனா ஒரு சொல்லில் முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகைனா இரு சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. முத்தமிழ் மெத்த, இதில் முத்தமிழில் ரெண்டாவது எழுத்து இத்து, மெத்தல இரண்டாவது எழுத்து இத்து. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எதுகை, அடி எதுகை. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும். இந்த மெத்தன்றது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைனில் வரும், இரண்டாவது பாடலாக வரும். அதனால் இது அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. ஒரே சீரில் பக்கத்தில் வந்தால் அது சீர் எதுகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சரியான இணை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதம் ஓதியுணர்ந்தேன் புருவோமே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை தேர்ந்தெடுத்தல். எதுகைன்னு என்ன சொல்லியிருக்கேன்? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இங்கே அடி எதுகை. தேனிலே ஊனிலே, இது வந்து முதல் வரி, இது இரண்டாம் வரி. அப்போ அடி எதுகை. தேனிலே ஊனிலே, நீ என்பது இரண்டாம் எழுத்து. இரண்டாம் எழுத்து அடியில் ஒன்று வந்துவதால் இது அடி எதுகை. அடுத்து 31வது வினா, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போலனா எளிதில் மனதில் பதிதல். ஒரு காய்ந்த மரத்தில் வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். இதுவே பசுமையாக இருக்கிற மரத்தில் நம்ம வந்து எழுதுறது வந்து ஈஸி. அதான் அந்த மரத்தில் எழுதும்போது அது வந்து என்ன ஆகும், நல்லா பதியும். அதுதான் பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். மழைமுகம் காணா பயிர் போல. இந்த உவமை தொடர்கள் கூட நான் வந்து நியூ சிலபஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மழைமுகம் காணா பயிர் போல உவமை தொடர் விளக்கும் பொருள் வருந்துதல். அடுத்து சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி, இது என்பது பழமொழி. பழமொழிகளில் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். இருப்பவனுக்கு சாப்பிட்டு ஏப்பம் வரும், இல்லாதவனுக்கு பசியால் ஏப்பம் வரும். இதுதான் ஏழை பணக்காரன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இருக்கக்கூடிய பழமொழி. அடுத்து 35வது வினா, உன் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் உண்டு. ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கா? ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் வினையச்சம். ஆ சவுண்டில் முடிஞ்சால் பெயரச்சம். அல், தல், கை இதெல்லாம் முடிஞ்சால் என்ன சொல்லியிருக்கேன்? தொழிற்பெயர்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையாளனின் பெயர் படித்தவனை. இதில் கொடுத்துருக்கிறதுலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படித்தார் என்பது வினைமுற்று, படிக்கின்றாள் என்பது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய வினைமுற்று. படித்தவனை இது வந்து வினையாளனியும் பெயர். கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றால் இதோட வேர்ச்சொல் பயில். பயின்றால் இதோட வேர்ச்சொல் பயில். இந்த வேர்ச்சொல் டாப்பிக்கும் நம்ம நியூ சிலபஸில் ஃபினிஷ் பண்ணிட்டோம், செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்னா எட்சிய கிருட்டன பிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் எட்சிய கிருட்டன பிள்ளை. கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். இதில் கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல்னா பண்பு பெயர் தான். இதில் வந்து காலப்பெயர், தொழிற்பெயர், பொருட்பெயர்னு எல்லாமே இடம்பெற்றிருக்கு. அடுத்து வட்டம் பெயர் சொல் வகை வந்து பார்த்திங்கன்னா பண்பு பெயர். வட்டம் அதாவது நிறம், வடிவம், குணம், சுவை இது எல்லாமே வந்து பண்பை குறிக்கக்கூடியது. அப்போது பண்பு பெயர்.
அடுத்து கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள்னா 14 நாட்கள். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள்னா 14 நாட்கள். அடுத்து 42வது வினா. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறதுனா இளம்பகம்னு சொல்லுவாங்க. உட்பிரிவை இளம்பகம்னு சொல்லுவாங்க. 43வது வினா. ஸ்ரீபிராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கு தமிழ் காப்பியம் சூளாமணி. ஸ்ரீபிராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி. அடுத்து நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். 45வது வினா. புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் அவர்கள். அடுத்து தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர். 10 பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 47வது வினா. மலை படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலை படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைனா அப்போ மக்கள் மலையில் வாழும்போது அந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்க பாருங்கள், பழங்குடியின மக்கள். அப்போ அங்கே கூத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மலை படுகடாம் வந்தாவே கூத்தராற்றுப்படைன்னு ஈஸியாக நீங்கள் லிங்க் பண்ணிடலாம். அடுத்து பொறுத்துக 1. வெய்யோன்னா பகலவன், கரங்குனா காற்றாடி, கொண்டல்னா மழைமேகம், வேழம்னா யானை. வெய்யோன்னா பகலவன் அல்லது சூரியன் அல்லது கதிரவன், கரங்கு அப்படின்னா காற்றாடி, கொண்டல் என்பது மழைமேகம், வேழம் என்பது யானை. அடுத்து 49வது வினா. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம். ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம். அடுத்து காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் ஒரு உன்னத நூல்னு பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம். அடுத்து ஏழமை வேட நிறந்தில என்றனை ஏசோரே என்று இயம்பியவன் குகன். அடுத்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் 4 அடி 400. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் 4 அடி 400. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஏலாதி. 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஏலாதி. மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். மண்பதைக்கு பொதுவான நூல் திருக்குறள். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. 56வது வினா. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும்னா அறமும் இன்பமும். தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எதுனா டாக்டர் ச.ரா. அரங்கநாதன் விருது. அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்னா திருவாரூர். அடுத்து கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறை என்று யாருடைய கூற்றுனா விஜயலட்சுமி பண்டிட். பொருந்தாததை கண்டறிக. கரிசலாங்கண்ணி, கையாந்திரை, பிருங்கராசம் எல்லாமே கரிசலாங்கண்ணியை குறிக்கக்கூடியது. சிங்கவல்லி என்பது இதில் பொருந்தாத ஒன்று. கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக புறநானூறு. அடுத்து சென்னை அடியாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி.
தென்னாட்டின் சான்ஸ்ராணி அஞ்சலை அம்மாள். அடுத்து தமிழ் காற்றின் திசை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகன் என பாடியவர் வெண்ணி குயத்தியார். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பிறந்த நாடு கனடா. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. பூவில் இதழகத்தனைய தெருவும் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். பூவில் இதழகத்தனைய தெருவும் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. அடுத்து இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு. அடுத்து வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். யார் கூற்றுனா ராபி சேதுவில்லை. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் பெருஞ்சித்திரனார். அதாவது நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அறிஞர்கள்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ப்ரீவியஸ் இயரில் கொஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. அதுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் தாத்தா உவேசா. அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார்னா பரிதிமார் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள். அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. கண்ணெழுத்துக்கள். ஏன்னா தமிழ் ரிலேட்டடாக நமக்கு யூனிட்டில் கவர் ஆகும், ஜிஎஸ்லேயும் நமக்கு கவர் ஆகும், அதனால் நம்ம பார்த்துக்கலாம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமேனியின் பொற்காலம்னு எதை சொல்லுவாங்கன்னா சோழர்களின் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர்களின் காலம். கண்ணுள் வினைஞர்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஓவியம் வரைபவர்கள். ஓவியம் வரைபவர்கள். அடுத்து கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். எஸ். ராமகிருஷ்ணன். இதெல்லாம் பொருந்தாததில் கூட கேட்பாங்க. புதுமை பித்தன் காஞ்சனை கூபா ராஜகோபாலன் 3 உள்ளங்கள். மௌனி அழியா சுடர் தி. ஜானகிராமன் முள்முடி. புதுமை பித்தன் காஞ்சனை கூபா ராஜகோபாலன் 3 உள்ளங்கள். மௌனி அழியாச்சுடர் தி. ஜானகராமன் முள்முடி. தவறான தொடர்களை தேர்ந்தெடு. இதில் 1, 3 மட்டும் தவறானது. 1, 3 ஓகேங்களா. தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆடப்படுகிறது. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை தெருக்கூத்து. இது 2ம் கரெக்டு. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் சொல்லியிருக்காங்க, அது தவறானது. தேவராட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படும் சொல்லியிருக்காங்க. தேவராட்டம் ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். ஓகேங்களா. அடுத்து பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு சேர்த்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் அறிஞர் அண்ணா. பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு சேர்த்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் அறிஞர் அண்ணா. யாக்கை உடம்பு. புன்புலம்னா புள்ளிய நிலம். வேழம்னா ஆண் யானை. பொலிக்கும்னா உரிக்கும். முழுக்க முழுக்க கவிதைகளாலேயே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம். பாரதிதாசனின் அழகின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம். எழில் ஓவியம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர் பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல் பாடியவர் திருஞான சம்பந்தர். நடமாட கோயில் நம்பர்க்கு 1 இயல் படமாட கோயில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர் திருமூலர். 14 சித்தர்களில் ஒருவர் போகர். 14 சித்தர்களில் ஒருவர் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா. வானமாமலை. ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கு அதன் வழியாக நாட்டுப்புறலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நா. வானமாமலை. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றால் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர். அடுத்து நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றுழைக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதியின் வரிகள் இடம்பெற்றும் நூல் குயில் பாட்டு. இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கங்க. சம்டைம்ஸ்
ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு சில கொஷின் ரிப்பீட்டட் ஆகும், அதற்கு யூஸ் ஆகும். ஆழிக்கு இணை கடந்தே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் வந்து கடல். தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல்னு கேட்டாங்கன்னா கடல். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாப்புறம். உலா அதற்கு இன்னொரு பெயர் உலாப்புறம். தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இப்பாடல்களின் வானின் வழி ஒழுகுவதாய் சிறப்பிக்கப்பட்டுள்ள அருவி வந்து திருக்குற்றால அருவி. திருக்குற்றால அருவி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மெஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இவர்களில் சுடப்படுபவர் தமிழ்தாய். சுட்டப்படுபவர் வந்து தமிழ்தாய். சேக்கிழாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனாபாய சோழன். சேக்கிழாவிற்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 13. அடுத்து திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் வந்து திரு ஆலவாய் காண்டம். திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் வந்து திரு ஆலவாய் காண்டம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கணம்லாம் வந்து இப்போ நமக்கு கவர் ஆகுது. தென் வந்து காப்பியங்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, திருக்குறள்லாம் வந்து 15 கொஷின் வந்து அதில் கவர் ஆகும். கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.